வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, கரூரில் நடுராத்திரியில் நடந்த அதிர்ச்சி சம்பவம். அதிரடியாக களமிறங்கின எடப்பாடியினுடைய படை. அது மட்டும் இல்ல, செந்தில் பாலாஜியினுடைய இறுதி காலம் நெருங்கி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கரூரில் எடப்பாடி பழனிசாமி உடைச்சி பேசிட்டாரு. ஸோ செந்தில் பாலாஜி நெருங்கக்கூடிய ஆபத்துக்கள் என்னென்ன அப்படின்றதையும், கரூரில் நள்ளிரவில் என்ன நடந்தது என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க. அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி கரூரில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பேசினாரு. அதையெல்லாம் நான் உங்ககிட்ட எடுத்து சொல்ல போகிறேன். ஆனால் அவர் பேசினதுலேருந்து ஒரு 1.25 நிமிஷம் முழுமையாக பார்த்துருங்க. கரூரில் நள்ளிரவில் நடந்த சம்பவத்தை பற்றி நான் உங்களுக்கு விளக்குகின்றேன். டாஸ்மாக் நிறுவனம் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்வது நிலையில இருக்கிறது. தம்பி, ஆட்டம் போடாத, ஆட்டம் போட்டா இருக்கிறவன் தெரியாது. தம்பி, திரு ஸ்டாலின் உன்னை வச்சு வித்த காட்டிட்டு இருக்காரு. மயங்கிறாத. ஏற்கனவே உனக்கு நெஞ்ச பொழந்துட்டாங்க. 453 நாள் சிறையில் இருந்திருக்கிற. மறந்து விடாத. உன்னை யாரு காப்பாற்ற மாட்டாங்க. ஏன் இத்தனை திமுக காரர் இருக்கும்போது ஏன் உன்னை தேர்ந்தெடுத்து இப்படி இந்த கொள்ளையில அடிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க? சிந்தித்து பாரு. வாழ்க்கையை தொலைச்சிடாத. ஏன்னா மணல் கொள்ளை நடந்ததில்ல. நேற்றைய தினம் மாண்புமிகு பாரத பிரதமர் இந்த மணல் கொள்ளை பற்றி தெளிவா பேசினார். நினைச்சிட்டு இருக்கிறாங்க என்னமா திமுக ஆட்சி இருக்குது, இந்த மணல் கொள்ளையை அதிகாரிகளும் துணை நின்றுக்கிறாங்க, அதையெல்லாம் ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக கொள்ளையடிச்சிருக்கு. தம்பி, சேட்டலைட் மூலமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. சேட்டலைட் மூலமாக எங்கெங்க மணல் அள்ளப்படுது, எந்தெந்த லாரி அள்ளப்படுது, அந்த லாரியுடைய எண் முழுவதும் பதிவாகிருக்குது. ஆகவே அண்ணா திமுக ஆட்சி மக்களுடைய துணையோடு அமைந்தவுடன் மத்திய அரசு துணையோடு சேட்டலைட்டில் பதிவு செய்யப்பட்ட அதையெல்லாம் சட்ட ரீதியாக எடுக்கப்பட்டு இந்த மன கொள்ளையில் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ. எடப்பாடி பழனிசாமி பேசுறதை பத்தி கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம். கரூர்ல அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது, திமுகவினரை பொறுத்த வரைக்கும் தேர்தல் என்னைக்கு நடக்குதோ அன்றைய நைட்டு தான் பணத்தை எல்லோருக்கும் விநியோகம் பண்ணுவாங்க. கையில் கொடுத்த உடனே மறைக்காம அப்படியே போய் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. ஆனால் இந்த முறை பாஜக ரொம்பவே கடுமையாக நடந்து கொள்கிறது தேர்தல் ஆணையத்துக்கிட்ட. என்னையா தேர்தல் நடக்குது தமிழகத்தில், நீ என்னதான் வாட்ச் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அனுதினமும் அழுத்தம் கொடுக்குது. அதனால் தேர்தல் ஆணையமானது பணம் கொடுக்குறவங்கள ரொம்பவே தீவிரமாக கண்காணிக்கிறது. பாஜகவுக்கு ஒரு சந்தேகம். பாஜக மற்றும் அதிமுகவினர் இருக்காங்க தெரியுமா, அவங்க பணம் கொடுக்கறது மட்டுமே தேடி தேடி இந்த தேர்தல் ஆணையமானது பிடிப்பது போலவும் அதோட கொடுக்கிறவங்களை கைது செய்வது போலவும் பாஜக உணர்கிறது. அதாவது தேர்தல் ஆணையமானது சும்மா இருந்தா கூட திமுகவினுடைய ஏவல் துறையா இருந்த காவல்துறையானது திமுகவுக்கு நன்றி விசுவாசம் காட்டுறதுக்காக எங்கெல்லாம் அதிமுக மற்றும் பாஜகவினர் மக்களுடன் சேர்ந்து பிரச்சாரம் பண்றாங்களோ, இல்ல பணமே கொடுத்தாலும் சரி, காவல்துறையானது தேர்தல் ஆணையத்துக்கு அவங்கள ஒருத்தரையே தகவல் கொடுத்துவிட்டு உடனடியாக மடக்கி பணத்தை பிடிச்சிடுறாங்க. இது பாஜக நல்லாவே தெரிஞ்சு போச்சு. பொதுமக்கள் யாரும் புகார் அளிக்கல, அரசு அதிகாரிகளே புகார் அளித்து கொண்டு அவங்களே தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின் பெயரால நம்ம பணங்களை பிடிக்கிறாங்க. ஆனா திமுகவினர் சுதந்திரமாக பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இந்த பணம் கொடுக்கறத எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு ரொம்பவே அழுத்தத்தை போட்டாங்க. பிறகு தேர்தல் ஆணையமானது தேர்தல் நடைபெறுகின்ற அன்றைக்கு நைட்டு தான் கொடுப்பாங்க, ஜாக்கிரதையா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் ஏமாந்துருமா? அதனால தேர்தல் நடைபெறுவதற்கு 5 நாளைக்கு முன்பாகவே நேற்று இரவே எல்லா பகுதியிலும் லைட்டை நிறுத்திட்டு ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கரூர் முழுவதும். அதாவது எம்ஆர் விஜயபாஸ்கர் தோத்து போனோம். மற்ற தொகுதியெல்லாம் ஒன்றும் பெருசாக கரூரில் அதிமுக வேட்பாளர்கள் சோபிக்க போகிறதில்ல. செந்தில் பாலாஜிக்கு மற்ற தொகுதியெல்லாம் செல்வாக்கு இருக்கிறது, அங்கெல்லாம் 1000 ரூபாய் கொடுத்தா போதும். ஆனால் எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு எதிராக மட்டும் 5000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு 5000 ரூபாயை நள்ளிரவில் வழங்கியிருக்கின்றார்கள். விட்டுருவாங்களா? ஏற்கனவே அம்மன் அர்ஜுன் இருக்கா தெரியுமா,
அவர் தொகுதியிலும் அதே மாதிரி 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அவரு போய் ஒரு 100 பேரை வச்சுக்கிட்டு எல்லாரையும் மடக்கி பிடிச்சிருக்கிறாங்க. அங்க பணத்தை பறிமுதல் பண்ணியிருக்காங்க. கரூர்லயும் அதே மாதிரி தான் நடந்திருக்கு. உடனடியாக எம்ஆர் விஜயபாஸ்கர் அவங்களுடைய ஆட்கள் அம்மன் அர்ஜுன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் அனுப்பியிருக்காரு. ஸோ மொத்தமாக கரூர் முழுவதும் வந்து திமுகவினர் எங்கெல்லாம் பணம் தராங்களோ அத்தனை பேருமே மடக்கி பிடிச்சிருக்காங்க. ஏகப்பட்ட கோடிகளை பிடிச்சு காவல்துறையின் இடத்துல கொடுத்துருக்குறாங்க. ஆனால் காவல்துறை தான் திமுகவுடைய ஏவல் துறையா இருக்குது. அவங்க நடவடிக்கை எடுப்பாங்களா? நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல. உடனடியாக அதிமுகவினர் ஒட்டுமொத்த பேரும் அப்படியே வரிசையா உக்காந்து உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க, கோஷம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. பிறகு காவல்துறைக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் வழியே தெரியல. பிறகு யாரெல்லாம் பணம் கொடுத்தாங்களோ அவங்க அத்தனை பேருமே கைது செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டு போச்சு. உடனடியாக கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திமுக மாவட்ட செயலாளர் வந்து என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கத்திட்டு போனார். நாங்கள் யார் தெரியுமா ஊன்னு கத்தினார். உடனடியாக எம்ஆர் விஜயபாஸ்கர் அதுக்கு எதிராக கத்த பெரிய பிரளயமே கரூர்ல நேற்று நடந்து போச்சு. ஸோ தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய கைப்பாவையாக இருக்கிறது அப்படின்றது எம்ஆர் விஜயபாஸ்கருடைய குற்றச்சாட்டா இருக்கு. அவங்கள வீடியோ ஆதாரத்துடன் பிடிச்சிருக்காங்கோ, கையில பணத்துடன் பிடிச்சிருக்காங்கோ. அப்போ தேர்தல் ஆணையமானது பணத்தை பறிமுதல் செய்யறதுக்கு தயங்குது. ரெண்டாவது, பணம் கொடுத்தவங்களை வந்து பாத்தீங்கன்னா கைது செய்வதற்கு தயங்குது. அங்க போராட்டத்தில் உட்கார்ந்த பிறகுதான் அந்த கைது அரங்கேறுகிறது. தேர்தல் ஆணையம் கைது செய்ய உத்தரவிட்டு விடும். ஆனால் அரசு அதிகாரிகள் தன்னுடைய கடமையை செய்ய தவறுகின்றார்கள். அதனால்தான் எடப்பாடி பழனிசாமி நேற்று கரூர்ல வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு ரிவிட் இருக்குது அப்படின்றத தெல்ல தெளிவாக அந்த வீடியோவிலேயே சொல்லியிருப்பாரு. அதாவது நேற்று கரூர்ல பேசுகின்ற போது எடப்பாடி பழனிசாமி எதிரிகளை பொறுத்த வரைக்கும் நம்மளை குறைத்து மதிப்பிடுகின்றார்கள். ஆனால் எதிரிய எப்படி பழிவாங்க முடியுமோ அப்படி நான் பழி வாங்குவேன். அந்த வழியானது எனக்கு தெரியும். இங்க இருக்கக்கூடிய ஒரு எதிரி மாவட்டத்தை விட்டே ஓடி இருக்கின்றார். எடப்பாடி பழனிசாமி யார் என்று அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால செந்தில் பாலாஜியை கேட்டு தெரிஞ்சுக்க சொல்லு திமுக காரங்களை, கரூர்ல இருக்கிறவங்களை. அது மட்டும் கிடையாது, செந்தில் பாலாஜி நீ ஆட்டம் போடாத. திமுகவில் பழந்துன்னு கொட்டை போட்டவன் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் வச்சு இந்த டாஸ்மார்க்ல கொள்ளடிக்கிறது, மின்சாரத்துறையில கொள்ளடிக்கிறது, ஆற்று மணலை கொள்ளடிக்கிறது, இதையெல்லாம் செய்யாம செந்தில் பாலாஜி இருக்கக்கூடிய உன்னை வச்சு ஏன் எல்லாத்தையும் செய்யறாங்க? திமுகவை பொறுத்த வரைக்கும் உன்னை மாட்ட விட்டுருவாங்க, உன்னை சிதைச்சிடுவாங்க. அதனால அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே நில்லு. ஏற்கனவே உன்னுடைய நெஞ்ச பொழந்துட்டானுங்க. அவனுங்க தப்பிப்பதற்காக நீ பணத்தை வாங்கி யாருக்கு கொடுத்தேன்றது தெரியும் தம்பி. ஆனாலும் நீ தான் மாட்டின. இதே கரூர்ல கேசி பழனிசாமின்னு ஒருத்தர் இருந்தார். திமுகவுக்கு பெரிய விசுவாசி. கலைஞர் வந்தார்னா கூட கேசி பழனிசாமி வீட்டில் தான் அவர் தங்குவார். ஆனா அந்த கேசி பழனிசாமியுடைய நிலைமை என்ன ஆச்சு? அவ்வளவு விசுவாசமா இருந்த மனுஷனுக்கு இறந்து விட்ட பிறகு ஒரு மரியாதை செலுத்தணும் எண்ணம் கூட நம்ம ஸ்டாலினுக்கு வரல. ஆனா இப்ப தேர்தல் வந்துடுச்சு. கேசி பழனிசாமி வீட்டுக்கு வந்து அவங்க மனைவி கிட்ட வந்து ஆறுதல் சொல்லிட்டு போறாரு. ஏன் கோயம்புத்தூருக்கு எத்தனை முறை வந்திருப்பாரு, கரூருக்கு எத்தனை முறை வந்திருப்பாரு. அப்போதெல்லாம் கேசி பழனிசாமி எப்படி இருக்காரு? இறந்துட்டாங்களே, அந்த குடும்பத்தை போய் பார்க்கணும் தெரியாது? ஸ்டாலினும் அவங்க அப்பனும் இந்த கேசி பழனிசாமி வீட்டில் எத்தனை நாள் துண்ணுருப்பாங்க, எத்தனை நாள் வீட்டில் தங்கியிருப்பாங்க. அந்த விசுவாசம் இருந்ததா? கட்சிக்காக உண்மையா உழைச்ச கேசி பழனிசாமிக்கு இந்த நிலைமைனா நீ காசு வாங்கி கொடுத்துருக்கிற. உழைச்சவனையே கண்டுக்காம விட்டுட்டு ஓடிட்டாங்கோ. ஆனா அவங்க மாட்டிக்கிறாங்க அப்படின்னு நிலை வந்தா, சாமி போன முறை நெஞ்ச பொழந்தாங்க, இந்த முறை உசுரை எடுத்துருவாங்க பாத்துக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அரசு அதிகாரிகள் இன்னைக்கு செந்தில் பாலாஜி கை நீட்டுற இடத்துல கையெழுத்து போட்டிருக்கீங்க. ரெண்டாவது, செந்தில் பாலாஜி என்ன சொல்றாரோ அதை தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆனா அது பெரிய ஆபத்து. ஏன்னா மணல் கொள்ளையில யார் ஈடுபட்டாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா வருவாய்த்துறையிலும் காவல்துறையினரும் எம்ஆர் விஜயபாஸ்கர் போயிட்டு புகார் அளிக்கின்ற போது எம்ஆர் விஜயபாஸ்கர் மீதே வந்து பாத்தீங்கன்னா போலியான வழக்கை பதிவு செய்திருக்கீங்க. பல பேர் மீது போக்சோ வழக்குகள், சில பேர் மீது குண்டர் சட்ட வழக்குகள். எங்க ஆளுங்க வந்து என்ன பாலியல் வன்புணர்வு செஞ்சாங்களா? எங்க ஆளுங்க என்ன மணலை திருநாங்களா? எதற்காக குண்டாஸ்லாம் போட்டிருக்கீங்க? அரசு அதிகாரிகள் செந்தில் பாலாஜி சொன்னார் என்ற ஒரே காரணத்துக்காக சட்டவிரோதமாக நடந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனா அரசு அதிகாரிகளை தான் முதல்ல வந்ததும் கை வைப்போம். யாரா இருந்தாலும் சரி சட்டத்துக்கு முன்பாக சமந்தானே. அரசு அதிகாரிகளா இருந்தா என்ன, செந்தில் பாலாஜியா இருந்தா என்ன? அதனால செந்தில் பாலாஜி செய்தது அத்தனையும் ஆவணங்களாக இருக்கிறது. ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் ஊழல் செஞ்ச துறை 2 துறை, ஒன்னு மின்சாரத்துறை, இன்னொன்னு டாஸ்மார்க். அவற்றில் ஆவணங்கள் ஏற்கனவே அள்ளியாச்சு.
நம்ம மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சார கூட்டத்துக்கு வந்தாரு, செந்தில் பாலாஜி ஊழலை பற்றி விரிவா பேசியிருக்கின்றாரு. ஸோ அதிமுக மற்றும் பாஜக ஆட்சி ஒன்னாக மலர்ந்தால் அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி அவர் கதையை சுத்தமாக முடிச்சிடுவோம். செந்தில் பாலாஜி என்ன மாதிரி கொள்ளடிச்சிருக்காரு, அதுலேயும் கொள்ளடிச்சு எங்கே கொடுத்துருக்கிறாரு, எல்லா விவரமும் டாப் டு பாட்டமும் சேகரித்தாச்சு. அது மட்டும் இல்லை, மணலில் கொள்ளடிச்சான் பாரு, அவன் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. எங்கே கொள்ளடிச்சாங்க அப்படின்ற விவரமும் தெரிஞ்சு போச்சு. எந்த ஆற்றுல எவ்வளோ மணல் அள்ளியிருக்காங்கிற விவரமும் தெரிஞ்சு போச்சு. சேட்டலைட் மூலமாக ஒட்டுமொத்தமாக கண்காணித்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த லாரி நம்பர்லேருந்து எல்லாமே சேட்டலைட் மூலமாக பார்த்தாச்சு. ஆட்சி வரதான் தாமதம். செந்தில் பாலாஜி சிறை சென்றார் என்றால் திரும்பி வரவே போறதில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கவலைப்படாதீங்க. செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் கரூர்ல இல்லை என்றாலும் இந்த தொகுதியில தோத்துடக்கூடாது என்பதற்காக அவர் சித்து வேலைகளை காட்டுவார். போன முறை போலியான கொலுசை கொடுத்தாரு. அந்த போலியான கொலுசை நம்பி நீங்க ஏமாந்து அவருக்கு ஓட்டு போட்டுட்டீங்க. இப்போ ஸ்வீட் பாக்ஸையும் கொடுப்பாங்க. ஆனா உங்ககிட்ட இருந்து திருடினது தான், உங்க சொத்து தான், உங்க மணல் தான், உங்க மழை தான், நீங்க டாஸ்மார்க்ல கொடுத்த காசு தான் எல்லாம் ஸ்வீட் பாக்ஸா வருது. இன்னும் ஏகப்பட்டவை நான் பேசுவேன். ஆனால் தேர்தல் நடைபெறுகின்ற காரணத்தினால எதுவும் இப்ப பேசக்கூடாது. செந்தில் பாலாஜி எப்படி தூக்கி வைக்க போறோம் அப்படின்ற விவரத்தை முழுமையா இப்ப சொல்ல முடியாது. சொன்னா வேட்பாளரை அச்சுறுத்துற மாதிரி ஆயிடும். தேர்தல் ஆணையம் நம்மள கேஸ் போட்டுரும். அதனால செந்தில் பாலாஜி வலுவா சிக்கிட்டாரு. அவர் தப்பிப்பது ரொம்ப கடினம். தம்பி, திமுக உறுதுணையா இருக்குன்னு நினைச்சு ஆட்டம் போட்டுட்ட. உன்னை கடவுளே வந்தாலும் சரி காப்பாற்ற முடியாது அப்படின்றத நேற்று தெள்ள தெளிவாக எடப்பாடி பழனிசாமி பேசிட்டாரு. ஆனா எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். நேற்று செந்தில் பாலாஜி அவர்கள் ஒன் இந்தியாவுக்கு பேட்டி அளித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர். அவர் என்ன விமர்சனம் பண்ணுவதிலிருந்தே நல்லா தெரியுது. அவருக்கு என்னால் தூக்கம் போயிடுச்சு நல்லா தெரியுது. எங்கே போனாலும் என்னை பற்றி தான் பேசுகிறாரு. அதனால் எடப்பாடி பழனிசாமி தோல்வி என்பதை அவரே உறுதியாக நினச்சிட்டாரு. வெற்றி பெற்றால் தானே என்னை தொட முடியும். அதனால் அவர் வெற்றி பெற மாட்டார். கோயம்புத்தூர்லேயும் நல்ல செல்வாக்குடன் தான் இருக்கிறோம். அதிகப்படியான தொகுதிகளை நான் வெற்றி பெறுவோம். கரூரில் ஒரு தொகுதி கூட அதிமுக வெற்றி பெறாது. அவற்றுக்கான வேலையெல்லாம் பார்த்தாச்சுங்க. நான் இல்லைனா கூட என்னுடைய சகாக்கள் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு செந்தில் பாலாஜி சொல்லியிருக்கிறாரு. அப்படி வச்சு பார்க்கும்போது நீ ஜெயிச்சா தானடா என் மீது கை வைக்க போற, நீ ஜெயிக்கிறியான்னு பார்க்குறேன்டா அப்படின்னு சவால் விட்டுருக்கிறாரு நம்ம செந்தில் பாலாஜி. ஆனால் அங்கே தான் பிக் ட்விஸ்டே இருக்குது. என்ன தெரியுமா? செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சாலும் உள்ள போறாரு, தோத்தாலும் உள்ள போறாரு. கொங்கு மண்டலத்தில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா இன்னும் உச்சபட்ச கோபத்துக்கு போயிடுவாங்க மத்தியில் இருக்கிறவங்க. அதுக்கப்புறம் போன முறை 428 நாள் என்னவோ உள்ள இருந்தார். இந்த முறை வாழ்நாள் முழு இருக்கிற மாதிரி வேலையை பார்த்துருவாங்க. அதனால தோத்தாவே செந்தில் பாலாஜி அவர்கள் தப்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏதோ பெருந்தன்மையோட விட்டுருவாங்க. ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜெயிச்சிட்டாரு, இல்ல திமுக கோயம்புத்தூர் கோட்டையாக மாத்திடுச்சு, இல்ல திமுக ஆட்சி கட்டில உக்காந்துடுச்சு, அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி பலி, ஸ்டாலின் தப்பிச்சிருவாரு, உதயநிதி ஸ்டாலின் தப்பிச்சிருவாரு. ஏன்னா ஆண்டாண்டு காலமாக அதிமுக பாஜக கோட்டையா இருந்த கொங்கு மண்டலத்தை பாஜக இழந்துடுமா, அதிமுக இழந்துடுமா? அதனால இந்த தேர்தலில் செந்தில் பாலாஜி தப்பிக்கணும்னா கரூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் தோக்கணும். தோத்தா ஓகே, செந்தில் பாலாஜி வெளியே இருப்பாரு, நிம்மதியா இருப்பார். ஆனா ஜெயிச்சிடுச்சு திமுக, செந்தில் பாலாஜியும் அவங்க தம்பியும் வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருப்பாங்க. அப்படி இல்லையா குறைந்தபட்சம் 10 ஆண்டு காலம் தேர்தலையே போட்டியிடாத அளவுக்கு பண்ணி விட்டுருவாங்க. செந்தில் பாலாஜி கட்சியில் இருப்பாரு, அதிகாரம் இல்லாமல் இருப்பாரு, கலெக்ஷன் பண்ண முடியாமல் இருப்பாரு. ஸோ கட்சியினுடைய சப்போர்ட்ல இருந்தாலும் இருக்கலாமே கண்டி ஒருபோதும் அவரால் எங்கேயும் கை நீட்ட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கிடுவாங்க. அதுக்கு தான் அச்சாரம் போட்டிருக்காங்க. அதனால தான் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர்ல பேசுகின்ற பொழுதும், நாமக்கல்ல பேசுகின்ற பொழுதும், கரூர்ல பேசுகின்ற பொழுதும் ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமா சொன்னாரு. இந்த பழனிசாமி பழைய பழனிசாமி இல்லை, பார்த்து நடந்துக்குங்க. முதல் முறையாக முதலமைச்சர் பதவி ஏற்கின்றேன், மக்களுக்கு என்ன தேவை என்பதை நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, பெரிய இடர்கள்லாம் வந்தது, இயற்கை இடர்பாடுகள்லாம் வந்தது, கொரோனா வந்தது. ஸோ இந்த பெரும் பிரச்சனையிலிருந்து மக்களை காப்பாற்று தான் சரியானதாக இருக்கும். ஆனால் நமக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறாங்க, நம்ம மீது பழி போடுறாங்க, நம்ம மீது கேஸ் போடுறாங்க. இந்த விஷயங்கள்லாம் நான் கவனம் செலுத்தாமல் மக்கள் பிரச்சனையை பார்த்தேன். ஆனால் இந்த முறை நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா
அவனை மக்கள் பணத்தை எவெல்லாம் கொள்ளடிச்சிருக்கானோ அவன் அத்தனை பேரும் உள்ளதாடா இருக்கணும். அவன் கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்து மக்களுக்கு கொடுக்குற வரைக்கும் எவனையும் வெளியே விட மாட்டான்டா அப்படின்னு சொல்லிவிட்டு சபதம் விட்டு இருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி. ஸோ கொங்கு மண்டலம் முழுவதும் எடப்பாடி பழனிசாமி ஆவேசமா பேசுறத பார்த்தா தோத்தாலும் ஜெயிச்சாலும் நீங்க உள்ளதாண்டா அப்படின்றத அழுத்தம் திருத்தமா சொன்ன மாதிரி இருக்குது எனக்கு என்னவோ. ஸோ செந்தில் பாலாஜியை தேர்தலுக்கு முன்பாகவே குறிவைத்து விட்டார்கள். செந்தில் பாலாஜி தப்பிப்பது கடினத்திலும் கடினம். இதோட அவருடைய அரசியல் வாழ்வு முடிஞ்சது என்று நம்ம அழுத்தம் திருத்தமா சொல்லலாம். ஸோ திமுக பேச்சை கேட்டு ஆட்டம் போட்டு 2026 தேர்தலோடு தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாரே என்பது வருத்தமாக இருக்கிறது. பார்க்கலாம் தேர்தல் முடிந்த பிறகு செந்தில் பாலாஜி வெளியே வா உள்ளவான்ட்டு. நன்றி நண்பர்கள்.